எடுக்க வந்த புள்ள நீலக்கருங்குயிலே நீ கேட்டுமா போகட்டுமா வந்துருச்சு கேட்டுமா போகட்டுமா அங்கோ வராங்கோ எடுக்க வந்த புள்ள நீலக்கருங்குயிலே நீ கேட்டுமா போகட்டுமா வந்துருச்சு சரியா வந்து மாதிரி இது கொடுமா அன்னைக்கு அப்துல் கலாம் பத்தி பேசியிருந்தேன். அப்துல் கலாமுடைய வாழ்வின் அவருடைய வெற்றிக்கு நிழல் சக்தி நான் தான், நிஜமான சக்தி நான். வெளியில யாருக்கும் தெரியாது. நிழல் சக்தி நான். அவருக்கு நிஜ சக்தி என்பது கிடையாது, நிழல் சக்தி. அவருடைய வீணை இசைப்பதற்கு காரணமும் நான் தான் ஏற்கனவே சொல்லி வருதா. அதுல எனக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் ஞாபகம் வந்துருச்சு. அந்த விஷயங்களை ஞாபகம் இருக்கும்போதே உடனே பகிர்ந்துடணும். அதுக்காக நான் வந்தேன். கொஞ்சம் கொஞ்சமா தான் ஞாபகம் வரும். ஆஞ்சநேயர் கோவில், ஆஞ்சநேயர் கோவில வந்து எல்லாரும் அந்த சக்தி வழங்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா. பிணமெரிக்கிற பையன் அவன் வெளியில நின்றுட்டு இருந்தான். எங்க ஆளுகள்லாம் உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லி என்னைய சந்திக்கிறதுக்கு நான் எங்க இருப்பேன், ஏது இருப்பேன், எந்த இடத்துல விளையாடிட்டு இருப்பேன், யார் கூட பேசிட்டு இருப்பேன், யார் வீட்டுல இருப்பேன் அப்படிங்கிற அந்த விஷயம் எல்லாம் பிணமெரிக்கிறோட பையன் என்னுடைய ஃப்ரெண்ட், அவன் பேர் மாடசாமின்னு நினைக்கிறேன். அவனை மடச்சாம்பிராணின்னு கூப்பிட்டு அவன் ஒரிஜினல் பேர் மறந்து போச்சு. எதையா பட்ட பேர் வச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான் எனக்கு வேலையை. ஒரிஜினல் பேர் மறந்துடும். அதனால அவன் வந்து என்னை தேடி பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ், விசு சார், மணிவண்ணன் சார், இயக்குனர் மணிவண்ணன், அப்புறம் எங்க ஊருக்காரங்களே அவன் எங்கடா அவட அப்படின்னா போறோம், இங்க நான் போய் தேடி கூட்டு வரேன் அப்படின்னு. விஜயகாந்த் எப்ப என்னை தேடி வந்தாலும் முதல்ல சுடுகாட்டுக்கு தான் போவான். போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அந்த பையனை பேசிட்டு, எங்கடா உன் பிறண்டுச்சுக்கு காணும், எங்கடா அவளை பாரதி எங்கடா வாரம் எங்க இருக்கான்னு தேடுறேன் அப்படின்னு தேடி கண்டுபிடிப்போம். அதனாலதான் இவங்க எல்லாரும் வர்றாங்க, இந்த மாதிரி ஆசீர்வாதம் வாங்க வராங்க அப்படின்னு உடனே எனக்கு தகவல் இவன் தான் என்னை தேடி வந்து சொல்லிவிடும். அகராத்துக்குள்ள வரமாட்டான். நான் வாடா என்னை தேடி, ஆனா வரக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். இவன் மட்டும் இல்ல, என் ஃப்ரெண்டு குருசாமி, என்னை யாருனாலும் சரி என்னை தேடி எங்க வீட்டுக்கு வராதிங்க. பெண்களா இருந்தாலும் சரி, பிராமினா இருந்தாலும் சரி, எந்த ஜாதிக்காரனா இருந்தாலும் சரி, என்னை தேடி எங்க வீட்டுக்கு வராதிங்கன்னு நான் சொல்லியிருக்கிறேன். இது ஜாதி கிடையாது, இது வேற ஒரு விஷயம். வேற ஒரு காரணத்துக்காக எங்க வீட்டு பக்கம் வராதீங்கன்னு சொல்லியிருக்கிறேன். அது போக என்னை தேடணும்னா அந்த பக்கம் அக்கம் பக்கத்துல கேட்டேன்னா நான் எங்க இருக்கேங்கிறத சொல்லிடுவேன். ரொம்ப நேரம் பேசக்கூடாது. அவன் வரான்,
அவன் வந்து சரி எல்லாரும் வாடா ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வாடா எல்லாரையும் குறை சொல்லுவோம். அந்த எல்லாரும் வந்தாச்சு, போலீஸ் கீழீஸ் எல்லாரும் வந்தாச்சு, எங்க வச்சு சந்திப்பு நடக்க போகுது அப்படிங்கலாம் இது பண்ணியாச்சு. வெளிநாட்டுக்காரங்களும் வந்தாச்சு. வெளிநாட்டுக்காரங்க மொத்தம் 6 பேரு, ஃபாரினர்ஸ் 3 லேடிஸ், இல்ல 2 லேடி 4 ஜென்ஸ் ஃபாரினர்ஸ்ல. அது போக இவரு யாரு, அப்துல் கலாம், சார் கண்ணன் அண்ணா வாட்சிங். அண்ணா வாட்சிங், நல்லா இருக்கீங்களாண்ணா? தேவையில்லாத கவலை தான் வரும். என்ன சொல்ல வந்து அப்துல் கலாம் வந்திருக்கிறாரு, அருண் திவாரி வந்திருக்கிறாரு. அது போக அவங்க கூடவே இருக்கக்கூடிய இன்னும் அதுல 3 பேரும் என்னமோ பிராமின்ஸ், இன்னும் மத்தவங்க மத்த வந்திருந்தாங்க. மொத்தம் 16 பேர் வந்திருந்தாங்க. இதுல வந்து நான் இவங்கிட்ட இருந்தேன், பெண்ணமரிக்கிற பையன் அவங்கிட்ட இருந்து என் ஃப்ரெண்டு, அவன் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்டு. நான் அவங்க வீட்டுல தான் நான் வளருவேன், அவங்க வீட்லயே தான் நான் இருப்பேன் எப்போதும். நான் போனதுக்கு அப்புறம் தான் அவன் பிறந்தான், இந்த சனியன் பிறந்தான். என்கிட்ட சண்டை போடுறதுக்குனே ஒரு ஜென்மம் பிறந்துருச்சு. அவன்கிட்ட இருந்து சக்தி எடுத்து தான் இவங்க எல்லாருக்கும் நான் மாத்துறேன். சரி மாத்துறேன். இவருக்கு என்ன கொடுத்துருக்கிறேன்? அப்துல் கலாமுக்கு என்ன பேர் கொடுத்திருந்தேன்? ஐயோ மறந்து வச்சே, நசீமா. என்னோட அவர் வச்ச பேரே நசீமாங்கிறதே நான் கொடுத்துருக்கிறேன். அருண் திவாரிக்கு வந்து நான் பிரீத்தம்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? பிரீத்தம் இல்ல, சூரியோதயம் சந்திரோதயம் அப்படிங்கறத நான் சொல்லியிருந்தேன். காலையில சூரியோதயம், ஏன்னா காலை கதிர், சோலை கோயிலே காலை கதிரே தவழும் பெண்ணழகே துள்ளும் ராகமே துள்ளும் ராகமே. அந்த காலை கதிர் நிறைய திரைப்படங்களை நீங்க பாத்தீங்க அப்படின்னா காலங்காத்தால சூரியனுடைய காலை சூரியனை, அதிகாலை சூரியனை காமிச்சிருப்பாங்க. சில பேர் என்னுடைய இதை நிலாவை காமிச்சிருக்க மாட்டாங்க. அர்ஜுன், சினிமா நடிகர் அர்ஜுன்லாம் காட்டுது, நெப்போலியன்லாம் காட்டுது இப்போ கனவுல, ரஜினிகாந்த் கூட காட்டுது. அதுக்கு அடுத்தது சொல்றேன், அப்புறம் அடுத்ததுல சொல்றேன். இப்படி இனிமேதான் ஒன்னொன்னதான் ஞாபகம் வரும். காலை கதிர், சந்திரோதயம், சூரியோதயம் அப்படிங்கறத இப்படி சொல்லிட்டு அந்த இது நான் இவருக்கு யாருக்கு அருண் திவாரிக்கு வச்சிருக்கிறேன். அதை நீ தண்ணியில எடுத்துக்கிட்டு நீ தண்ணியை பார்த்துக்கிட்டே இது பண்ணிட்டேன்னா எப்ப பார்த்தாலும் என்னையே தேடி வந்துட்டு இருக்க முடியாது. அப்புறம் என்னைய எப்ப பார்த்தாலும் கான்டாக்ட் பண்ணி என்கிட்ட பேசவும் முடியாது. காலங்கள் செல்ல 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 நாம எப்படி மாறுவோம், யார் யார் எங்கெங்க பிரிஞ்சு போவோங்கிறது நமக்கு தெரியாது. அதுக்காக ஒவ்வொருத்தருக்கும் தண்ணீரில், அக்னியில், காற்று, பூங்காற்று, எனக்கும் விஜயகாந்துக்கும் பூங்காற்று தூது, தென்றல் பூங்காற்று தூது, அந்த இது வைரமுத்து, வாலி, புலமை பித்தன், அப்புறம் பஞ்சவரணாசலம், இவங்களோட பாடல்கள் எல்லாம் வந்து நிலா, பூங்காற்று இதெல்லாம் வரும், தென்றல் இதெல்லாம் வரும். இந்த இதெல்லாம் தேன்மொழி, யாரோ எனக்கு தேன்மொழின்னு பேர் வச்சாங்க, அதெல்லாம் வரும். இதுல இவருக்கு வந்து கூட்டெழுத்து பிரணவாஸ் பூர்ணாஸ்வரம், பூர்ணானுஸ்வரம் அந்த அந்த அக்ஷரத்தோட வரணும் இல்லையா? அதுல இவருக்கு நான் அதை வைக்கிறேன். அப்புறம் இந்த ஃபாரினர்ஸுக்கு வந்து நான் சொல்லி கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த என்ன, அவங்க இவங்களுக்கு என்ன வைக்க போற அப்படின்னு கேட்கும்போது இவங்க ரா உச்சரிக்க மாட்டாங்க. யாரு? இந்த ஃபாரினர்ஸ்க்கு வந்து ராவுக்கு பதிலா அப்படிம்பாங்க, அப்படின்னு தான் ஸ்டைலா. அதை நம்ம நாட்டுக்காரனும் அதை பார்த்துட்டு ஆற வந்து ஆள் அப்படிம்பாங்க. உனக்கு ரா நல்லா உச்சரிக்க வருது இல்ல, அப்புறம் எதுக்கு ஆள் அப்படிங்கிற இந்த மாதிரிலாம் அவங்க வந்து சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட், அவங்கள பார்த்து பார்த்து அவங்களுக்கு வராது. ஆனா அது ஒரு ஸ்டைல் நினைச்சிட்டு நம்ம இந்தியா நாட்டுக்காரங்க ஆர் வந்தும் அதை வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். இது அடுத்த சாப்டர்ல வேற இதுல போகும். இதுல வந்து நான் இவங்களுக்கு வந்து ஒவ்வொருனுக்கும் அந்த ஃபாரினர்ஸுக்கு வந்து இவங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்க போறேன் அப்படிங்கும்போது ஆராத்தியம் அப்படிங்கிறேன். ஆராத்தியம் சொல்லுங்க. உங்களுக்கு தண்ணியில எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கும்போது ஆஞ்சநேயர் கோவில் நானுமாட சொல்லி திறந்தாச்சு. அது வேற ஸ்டோரியில போகும். எல்லாத்தையும் மொத்தமா சொல்லணும்னா அதுக்கு டைம் ஆகும். அப்ப அவரோட அந்த அபிஷேகத்துக்கு அந்த இது வச்சிருப்பார் இல்லையா பாத்திரம், அந்த பாத்திரத்தை எடுத்து வந்து அதுல இருந்து இதுல இருந்து தண்ணி எடுத்து ஒவ்வொருத்தரையா அதுல போட சொல்லி
ஹாய் அண்ணா. சீனிவாசன் கருப்பையா. சீனு நல்லா இருக்கியா அண்ணா? நான் அதை பேசிட்டு இருக்கேன். அப்துல் கலாம் நான் தான் டர்னிங் பாயிண்ட்னா. ஆமாண்ணா. அப்ப அந்த பாத்திரத்துல இருந்து தண்ணி எடுத்து அந்த ஃபாரினர்ஸுக்கு ஒவ்வொருத்தருக்கும் என்னை எப்படி கான்டாக்ட் பண்றது அப்படிங்கறதுக்கு நான் அந்த இது சொல்லி கொடுக்கறேன். நான் அப்போ காசு கொடு அப்படிங்கிறேன். அங்கிருந்து காசு அவர் கொடுக்கறாரு. யாரு என்னைய வளர்க்கறாருல, பைரவின் பேர் வச்சாரு, இதாயத்துல் இஸ்லாம் ஸ்கூல். அவர் பைசா கொடுக்கறாரு, அது வைக்கிறாரு. கொடுத்தாச்சு, போட்டாச்சு. போட்டுட்டு ஆராத்தியம் சொல்லு அப்படிங்கிறேன். ஆழத்தியம் அவளுக்கு வரமாட்டேங்கிறது. சுச்சோ. அப்ப ரேங்கிறது இவளுக்கு வரல. அப்ப ரே இல்லாத சப்தம் நம்மளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு ஓவியம் அப்படிங்கறது எம்ங்கிற சப்தத்தை இவளுக்கு கொடுக்கறேன். ஓவியம் ஓவியம் ஓவியம். சரி, கரெக்டா சொல்லிட்டேன். சொல்லு அப்படின்னு. இது சொல்லிக்கிட்டே இரு அப்படின்னு. ஓவியம் 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 சொல்லு அப்படின்னு. என்ன ஓ இ அம் வந்துருச்சா? அந்த சப்தம் வந்து ஃபாரின் லேடிக்கு நான் வைக்கிறேன். வச்சுட்டு அது அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கு. whenever you want to talk with me. நம்ம வந்து ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, ஃபாரின் லேடிஸ்லாம் நீ பேசக்கூடாது, ஏதாவது பேசணும்னா நாங்க தான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதை நம்ம தமிழ் டிரான்ஸ்லேட்டர் இருக்காங்களே அவங்க கிட்ட நான் சொல்றேன், இந்த மாதிரி நீ சொல்லிடு அப்படின்னு. அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க. எப்பப்பெல்லாம் என்னை வந்து சந்திக்கணும், என்கிட்ட பேசணும், உனக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா டக்குன்னு தண்ணி எடுத்துக்கோ, தண்ணி எடுத்துட்டு இது பண்ணு. எப்படி உனக்கு குடிக்கிறதுக்கு தண்ணின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க இல்லையா, பாட்டில் இருக்கும், ஏதாவது இருக்கும், அதுல போட்டுட்டு இது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். அந்த ஒரு லேடிக்கு. இன்னொரு லேடிக்கு வந்து வேற ஒன்று வச்சிருந்தேன், காவியம் அப்படின்னு இன்னொரு லேடிக்கு. அவளுக்கும் ரே வராது. அப்புறம் இன்னும் 2 பேர், இன்னும் 3 பேர் இருக்காங்க, 3 ஜென்ஸ். அவங்களுக்கும் ரே வராது. அதனால வந்து இந்த சப்தம் வச்சிருந்தேன். இப்பதான் ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா, என்ன சொல்லலாம் அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது, கல்யாணம் சொல்லு அப்படின்னு. கல்யாணம் அப்படின்னு அந்த ஃபாரினர் சொல்லிட்டாரு. சொன்ன உடனே இவனுக்கு கோவம் வந்துருச்சு. இந்த பெண் இருக்கிற பையன் இருக்கான்ல, என் ஃப்ரெண்டு, கல்யாணி பேரை வைக்கிற நீ, கல்யாணி பேரை வைக்கிற, அப்ப என் பேரையும் நீ வைக்க பார்த்துட்டு அதுல நம்ங்கிற சத்தம் வருதுல, உன் பேர்ல மட சாம்பிராணி தாண்டா இருக்கு, ராமர் மடா அப்படின்னு. ஏய், என் பேரை நீ மாத்தாத அப்படின்னா இவன் ஒன்னு என்ன அடிக்க வந்தான். ஏய் வேண்டாம் அப்படின்னா திருப்பி நான் அவனை அடிக்க போனேன்னா அதுக்குள்ளே அங்க இருந்து அவரு அந்த மைனமும் இருக்கல, நந்தினி உங்க 2 பேரும் சண்டை போடுற நேரம் கிடையாது, வேலை, நீ மேல வேலை. நந்தினி இவனை வச்சு வேலை ஏதாவது இருக்கா உனக்கு, இவன் வேலை முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டான். அப்படின்னு அவர் வந்து கேட்டாரு. உடனே நான் இவனை அடிக்கிறதுக்கு துரத்தனே இவன் தடத்தன ஓடனான். இங்கேயும் வந்துமா 2 பேரும் சண்டை போடணும் அப்படின்னு இதாயத்துல் இஸ்லாம் ஸ்கூல். அவர் பைரவி இப்போ இவங்களுக்கு இது பண்ண வந்திருக்கியா, அவட சண்டை போட வந்திருக்கியா, இதை சும்மா என்ன வம்பழுத்துக்கிட்டே இருக்காங்க, கல்யாணி பேரை ஏன் வைக்கிற, என் பேரை வைக்க மாட்டேங்கிறான்னு சொல்றான். ஜோ உங்க சண்டைக்கு போடுறதுக்கு நேரம் இல்லையா, டேய் நீ மேல வாடா, இப்போ இவன் உனக்கு தேவையா, மேல முடிஞ்சிருச்சு அப்படின்னு, நீ மேல வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டாங்க. இப்போ இவன் வந்து போகும்போது என்ன சொல்றான், நீ வா, நீ தனியா ஒரு வேலை உன வச்சுக்கிறேன். நான் அப்படியே பாத்துக்கிட்டே இருந்தேன். ஏன்னா அவன் அடி வெளுப்பாயினே. அங்கிருந்து அவர் வந்து அவங்க இதாயத்துல் இஸ்லாம் ஸ்கூலுக்கு வந்தாரு. எப்ப பார்த்தாலும் அவட்ட சண்டை போட்டுக்கிட்டு இல்ல சீரியஸா எல்லாரும் இது பண்ணிட்டு இருக்கா, அவங்கள்ட்ட சண்டை போடுற நேரம் ஆடாது, போடா அப்படின்னு அவர் கரகரை இதுக்கு போய் ஆஞ்சநேயர் திண்ணை இருக்குல்ல, திண்ணையில உட்கார வச்சுட்டேன். நீ ஒண்ணு பாக்கட்ட, இங்கே உட்காரு, இங்கே நீ உட்காரு அப்படின்னு திண்ணையில அவன் உட்கார வச்சுட்டாரு. பைரவி அடுத்து பாரு, வேலையை பாரு அப்படின்னு. உடனே அடுத்து இன்னொரு இவங்க வந்து கேக்குறாங்க வாட் ஹேப்பன் அப்படின்னு. உடனே இவர் சொல்றாரு, இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு, இப்பயும் வந்து 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கான், இவன் பேரை ஏன் வைக்கல அப்படின்னு. உடனே அந்த பொண்ணுக்கு அந்த கல்யாணம் அப்படிங்கிற அந்த சப்தம் கொடுத்தாச்சு. ஒருத்தனுக்கு காவியம் ஓவியம், இன்னொரு ஃபாரினருக்கு ஆனந்தம் அப்படின்னு வச்சேன். ஆனந்தம் ஆனந்தம் அந்த தம்ங்கிற சப்தம் வர மாதிரி இன்னொரு ஃபாரினருக்கு வச்சேன். ஏன்னா அவங்களுக்கு ரே வராது இல்லையா, அதனால. அப்புறம் இன்னொருத்தருக்கு ஆலிங்கனம் சொல்லு அப்படின்னு அதே தண்ணியில அந்த இதை போட்டு ஆலிங்கனம் அவங்களுக்கும் வச்சேன். இந்த 5 பேருக்கு மாத்தி விட்டாச்சு. மத்தவங்களுக்குலாம் வந்து மத்தவங்க வந்து இந்தியர்கள், அவங்களுக்கு ரே சப்தம் வரும், ரே வரும். அதனால அவங்களுக்கு ரே வர்ற மாதிரி ஸ்வர்ணம், சம்பூர்ணம், பௌதீகம், நைவேத்தியம், சந்திரோதயம் இந்த மாதிரி உள்ள சப்தங்கள் வர்ற மாதிரி இவங்களுக்குலாம் அதை மாத்தி விடுறேன். அதுல ஒருத்தருக்கு வந்து ஆரத்தியம்னு மாத்தி விட்டதுனால அவர் எனக்கு ஆர்த்தின்னு பேர் வைக்கிறார். ஆர்த்தி அப்படின்னு அவர் பேர் வைக்கிறார். அங்கிருந்து வரும்போதே அவங்க வந்து கேட்பாங்க, அந்த பொண்ணுக்கு ஏதாவது பைசா கொடுக்கணுமா, இல்ல ஏதாவது பொருள் ஏதாவது கொடுக்கணுமா அப்படிங்கும்போது அவங்க அங்கிருந்து சொல்லிட்டே போவாங்க,
அந்த பொண்ணுக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு கற்பனையில கூட நினைச்சு கூட நீங்க பார்க்க கூடாது. அந்த பொண்ணுக்கு குருதட்சணை அப்படிங்கிற பேர்ல கூட அந்த பொண்ணுக்கு நீங்க எதுவுமே கொடுக்க கூடாது. அப்ப என்னதான் பண்ணு, இலவசமாவே அவ கொடுப்பா, ஆனா அவளுக்கு ஏதாவது பதிலுக்கு செய்யணுமே அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. அப்ப என்னதான் பண்றது, அதுக்கு பதிலா நீங்க அவளை நீங்க உங்களோடதாவே நீங்க ஆக்கிக்கோங்க. ஸ்வதந்திரா சர்வதந்திரேசி தட்சிணாமூர்த்தி ரூபிணி. அவளை வேறு அந்நிய குருவாக பார்க்காமல் அவளை உங்களோட இதாக பார்த்து அவளை உங்களுக்குள்ளேயே வச்சு பார்த்துட்டு அவளை உங்களோட நீங்க நினைச்சுக்கிட்டு அவளுக்கு நீங்க ஒரு பேர் வச்சிடணும். அவளுக்கு நீங்க ஒரு பேர் வைக்கணும். அவளோட ஒரிஜினல் நேம் நாங்க சொல்லவே மாட்டோம். அப்படி இப்ப நீங்க அருண் திவாரிட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னா, அல்லது அந்த ஃபாரினர்ஸோ அந்த அப்துல் கலாம் கூட வேலை பார்த்தவங்க எல்லார்கிட்டையும் நீங்க கேட்டீங்கன்னா, அவங்க எல்லாரும் சொல்லக்கூடிய அவங்க யார் யார் எனக்கு என்னென்ன பேர் வச்சாங்களோ ஏற்கனவே வச்ச பேரையே இவங்க திருப்பி வைப்பாங்க. காயத்ரிங்கிற பேர் எனக்கு ஏற்கனவே வச்சாச்சு, அதே பேரே ஒருத்தர் எனக்கு காயத்ரின்னு வைக்கிறாரு, இந்த பேரையே இன்னொருத்தர் வைக்கிறாரு. எல்லாருக்கும் முடிச்சாச்சா? முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்தது கொண்டு வரேன். சரி, தண்ணி இல்ல, அது இல்ல, இது இல்ல, என்னை நினைக்க முடியல அப்படிங்கும் போது நான் வெறும் மனித ரூபம் தான், நான் வெறும் மனுஷி தான். நான் எங்க எந்த மாயையில இருப்பேனோ, எந்த கஷ்டத்துல துன்பத்துல இருப்பேனோ, என்னால எங்களுக்கு லிங்க் கிடைக்க முடியாத ஒரு சூழல் வரும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போதுதான், உங்க எல்லார்ட்டையும் டேப் ரெக்கார்ட் இருக்கும் இல்லையா அப்படின்னு இருக்கும் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி எதை வச்சுட்டு நான் இவங்களுக்கு நான் சொன்னேன், பிணமரிக்கிறவர்கிட்ட கட்டி பிடிச்சு அரவணைக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு குருன்னு ஒருத்தர் இருக்காங்களே, இவங்க எனக்கு அனுமதி கொடுத்தாச்சு. ஆனா எங்க எல்லாரையும் மீறி ஒரு தெய்வம்னு ஒண்ணு இருக்குல்ல, பிணமெரிக்கிறவர். நாம என்ன செஞ்சோம் அப்படின்னா, நாம என்னதான் ஜென்மம் எடுத்தாலும் நாம எங்க போவோம், மண்ணுக்கு தான் நம்ம போவோம். சில பேர் எரிப்பாங்க, சில பேரை புதைப்பாங்க. அந்த அர்த்தத்துல இந்த பாட்டு பாடுறேன். இதே பாட்டை அப்துல் கலாமுக்கு 74ல முதல்ல பார்த்தாச்சு. அப்புறம் 79ல அவர் கிளம்பி போறதுக்கு எல்லாம் வந்தாச்சு. எல்லாம் வரும்பொழுது அங்கிருந்து எனக்கு போன் வருது, இந்த மாதிரி இது பண்ண போறாங்க, ஏவுகணை இதெல்லாம் தயாரிச்சாச்சு, பண்ண போறாங்க, என்ன பண்றது அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் அப்பதான் புது படம் வந்திருக்குது. எனக்கு பாட்டு இது MS விஸ்வநாதன், கோர்வையா வரமாட்டேங்குதோ, MS விஸ்வநாதன் பாடின ஒரு பாட்டு, சம்போ சிவசம்போ சிவசம்போ. நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. இந்த நிகழ்ச்சிகளை எனக்கு ஞாபகம் வரும்போது நம்ம ஒரு பாட்டு பாடி நம்ம என்ன பாட்டு அப்படின்னு செய்யும் போது எனக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ்ல தானாக வந்த பாட்டு தான்
இதுல நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா இந்த பாட்டை நான் வாயால பாடுறேன். அந்த அப்பெல்லாம் வந்து டெலிவிஷன்ஸ்லாம் அப்பெல்லாம் கிடையாது. பழைய காலத்துல டேப் ரெக்கார்டு அவாட்டா இருக்கும். வேணும்னா கேசட்டுக்கு வாங்கி டேப் ரெக்கார்டில் போட்டு கேட்டுக்கலாம் அந்த காலத்துல. ஆனா நான் எப்போ ரேடியோல பாட்டை கேட்ட அந்த பாட்டை இப்ப பாடுறேன். ஜெகமே தந்தீரம் சுகமே மந்தீரம் மனிதன் எந்தீரம் சிவசும்போ. ஜெகமே தந்தீரம் சுகமே மந்தீரம் மனிதன் எந்தீரம் சிவசம்போ. நெஞ்சம் ஆலயம் நினைவே தேவதை தினமும் நாடகம் சிவசம்போ. இந்த பாட்டை யாருக்கு இந்த பாட்டை கேட்க சொல்லி போன்ல யாருக்கு சொல்றேன்? அப்துல் கலாமுக்கு சொல்றேன். அங்கிருந்து எஸ்டடி வருது மங்களசுந்தர் தியேட்டர் வீட்டுக்கு, இந்த பாட்டை நீ கேளு அப்படின்னு. இந்த பாட்டை உடனடியாக பாட்டை பதிய வச்சு கேட்கிறாரு. அதுல வந்து அந்த படத்தை பார்க்கும்போது அந்த படத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதுல இந்த பாட்டினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, இவர் இருக்கிறார்ல எம்.எஸ். விஸ்வநாதன் இந்த பாட்டு பாடியிருப்பாரு. மற்ற பாடல்கள் எல்லாத்தையும் எஸ்பிபி பாடியிருப்பாரு. இந்த பர்டிகுலராக இது இடையில பாத்தீங்கன்னா நிலாவை காமிச்சிருக்கும். நிலாங்கிறது நானு, நிலாங்கிறது வெண்ணிலா. யார் யாரெல்லாம் என்னை நினைக்கிறாங்களோ, யார் யாரெல்லாம் எனக்கு நன்றியை காட்டுறாங்களோ அவங்களோட அந்தந்த டைரக்டர்ஸ் வந்து தங்களுடைய திரைப்படங்கள்ல நிலாவை காட்டுவாங்க. அதுக்கு முன்னாடி அப்போ நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி உள்ள பாடல்கள் எல்லாம் வந்து வெண்ணிலா வருமே அப்படின்னா, அப்பவும் பூர்வ ஜென்மத்திலையும் அதே தான் நானும் பண்ணியிருக்கிறேன். மறு ஜென்மம் எடுத்தும் இதே தான் நானும் பண்ணிட்டு இருக்கிறேன். வாழையடி வாழையாக இது தொடரும். இது வாழையடி வாழையாக இது வந்து தொடரும். தனக்கு அடுத்து ஒரு வாழை ஒண்ணு இருக்கு இல்லையா, அது வந்து கன்று வந்தாலும் அது பெருசு ஆகாது. வாழையடி வாழையாக இது வந்து தொடரும். அதேதான் பாலியோட பாட்டு, பஞ்சு அருணாசலம் பாட்டு, இவங்களோட பாட்டுல எல்லாம் வாழை அப்படிங்கிற வார்த்தை வரும், மீன்கிற வார்த்தையெல்லாம் வரும். இவருக்கு இளையராஜா இருக்கார் இல்லையா, இளையராஜாவுக்கு வந்து நான் இந்த மாதிரி பேசி குங்குமம் இட்டுக்கோ, அந்த மூகாம்பிகை தான் உன்னோட குல தெய்வம், உன்னோட தெய்வம், நீ வணங்க வேண்டிய தெய்வம் மூகாம்பிகை அப்படிங்கறதெல்லாம் வந்து டெலிபோன்லயே நான் அவருக்கு எல்லாம் சொல்லியிருக்கிறேன். யாருக்கு? இளையராஜாவுக்கு. இளையராஜாவுக்கு சொன்னதுக்கு அப்புறம் அந்த அன்னைக்கிளி படம் சக்சஸ் ஆனது, அந்த பாட்டு சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த மச்சான பாத்தீங்களா மலைவாழை தோப்புக்குள்ளே அந்த பாட்டெல்லாம் சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம், ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்னை நேர்ல பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேகமா மங்களசுந்தர் தியேட்டர் ஓனர் வீட்டுக்கு தான் வந்தாங்க. நான் இங்க விளையாடிக்கிட்டு இருக்கேன், எங்க கல்யாணி நானும் எல்லாரும் விளையாடிட்டு இருக்கோம், நானும் கல்யாணி விளையாடிட்டு இருக்கோம். அப்புறம் என்னை கூப்பிட்டு விடுறாங்க அப்படின்னா அங்க வர சொல்லியிருக்காங்க. நான் உடனே கல்யாணி வரல, நான் மட்டும் தர ஓடி வரேன். வந்துட்டு இங்க என்ன பாக்குறேன், பார்க்கும்போது இளையராஜா, கங்கை அமரன் இவங்க எல்லாரும் உட்காந்து, இவங்கெல்லாம் எனக்கு கங்கா, யமுனா, சரஸ்வதி, நர்மதா இப்படிலாம் பேர் வைப்பாங்க. அப்ப அந்த பாட்டை பாடிட்டு இவருக்கு இதெல்லாம் நான் பண்ணிருக்கேன் அப்படின்னு உடனே ஒவ்வொரு குரலுக்கும் ஒவ்வொரு தனித்தன்மை உண்டு அப்படிங்கறத யாருக்கு? இளையராஜாவுக்கு வந்து நான் உணர்த்துறேன் எல்லாத்தையும். கங்கை அமரன் இருக்கிறாரு, இளையராஜா கையை பிடிச்சி நீ யாரு, உன்னுடைய இது என்ன அப்படிங்கிற உபதேசம் வந்து எல்லாத்தையும் அவருக்கு உணர்த்திட்டு எல்லாத்தையுமே நான் சொல்லியிருக்கிறேன். இந்த விஷயத்த வந்து யார் கேள்விப்படுறா? எம்.எஸ். விஸ்வநாதனுக்கு இந்த விஷயம் கேள்விப்பட்டுருச்சு. கேள்விப்பட்ட உடனே வேகமா ஓடி வராரு. வேகமா சினிமா தியேட்டர் ஓனருக்கு ஓடி வந்துட்டு இந்த மாதிரி எம்.எஸ். விஸ்வநாதனை பார்க்க வந்திருக்கிறாருன்னு மறுபடியும் வரேன் தியேட்டர் ஓனர் வீட்டுக்கு. சோஃபால உட்காந்துருக்கிறாரு. இவதான் அந்த குழந்தையா? ஆமா வாமா அப்படின்னா யார்கிட்ட இப்படி போக மாட்டேன், சினிமா தியேட்டர் ஓனர் அப்படி பார்ப்பேன், இத்தினுடா தானே பார்ப்பேன், போலாமா அப்படின்னு ஓ அப்படிங்கிறார். இந்த குழந்தை தான் அப்படின்னு. நீ ஒவ்வொரு குரலுக்கும் ஒவ்வொரு தன்மை உண்டுன்னு சொன்னியாமே, ஆமா என் குரலுக்கு என்ன தன்மை உண்டுன்னு சொல்றியா அப்படின்னு. சரி பாட அப்படின்னு, பாட்டு பாட அப்படின்னு பாடினாரு. பாட்டு பாடின உடனே என்ன பாட்டு பாடினாரு? அதேதான் சமஜவரகமன பாடு அப்படின்னு, ஹிந்தோல பாட்டு பாடு அப்படின்னு. சமஜவரகமனா சாதுரே சார சாட்ச பால தாரே தார தாரே தாரே தரரம் பாடுறார். தானனம் ஹிந்தோல. சரி ஹம்சத்வனியில ஒரு பாட்டு பாடு அப்படின்னு.
சினிமா பாட்டே பாடாது. பாட்டு பாடினார். செவ்வானமே உன்மேகமே தூவங்கள் மலர்கள் கோடி அப்படி என்ன 5-6 பாட்டெல்லாம் பாடினார். பாடின உடனே உன்னுடைய குரலினுடைய தன்மை என்ன அப்படின்னா சிவான்மை பாடினாரு. என்ன பாட்டு பாடினாரு? ஏதாவது உழப்பிக்கிட்டே இருப்பேன். உன்னுடைய குரல் வந்து குரலினுடைய தன்மை பூமியில மாய வாழ்க்கையில மயங்கி இருப்பான் பாத்தியா, மயங்கி இருப்பான் மயக்கத்துல. இது எல்லாம் உண்மை அப்படிங்கிற அந்த காம சுகத்திலையும் உலகத்துல இருக்கிற அந்த பொருட்கள் எல்லாம் பார்த்து மயங்கி இருந்து பேராசப்பட்டு அதப்பட்டு இதப்பட்டு தப்பு தப்பா பாவங்களை எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்கள பார்த்து நீ என்ன செய்யற? நீ நொந்து போய் இறைவனை நோக்கி அழிகின்றாய். இந்த பாரு இப்படியெல்லாம் அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்களே, இதுக்கு வந்து இப்படியே இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, எனக்கு இவர்களை பார்த்து மிகவும் வருத்தமாக இருக்கிறது. எப்படி அடுத்தவனுடைய கஷ்டத்தை பார்த்து அவன் இந்த மாதிரி உண்மையை உணராமல், இது எல்லாமே பொய் அப்படிங்கறத உணராமல், இறைவா இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்களே, இவங்களுக்கெல்லாம் நீ ஒரு நல்ல வழி காட்ட மாட்டியா, இவங்களுக்கெல்லாம் நீ ஒரு மெய் வாழ்க்கை காட்ட மாட்டியா, இது பொய் என்பதை உணர்த்த மாட்டியா அப்படின்னு இவர்களுக்காக நீ இறைவனை நோக்கி நீ குரல் எழுப்பினை அப்படின்னு சொன்னா, அந்த தன்மையுடைய அந்த தன்மை தான் உன்னுடைய குரலின் தன்மை அப்படின்னு MS விஸ்வநாதருக்கு நான் சொன்னேன். அது மாதிரி பாலமுரளி கிருஷ்ணாவும் பார்க்க வந்திருந்தாரு. பாலமுரளி கிருஷ்ணாட்ட கேட்கலாம், அவருடைய குரல் அது அப்புறம் பேசுவோம். எங்கேயோ வந்துட்டு எதோ டர்ன் பண்ணக்கூடாது. பாலமுரளி கிருஷ்ணாவுக்கும் வேற இது நான் இளையராஜாட்ட சொல்லியிருந்தேன். சின்ன கண்ணன் அழைக்கிறான் ராதையை பூங்கோதையை, அவன் மனங்கொண்ட ரகசிய ராகத்தில் பாடி தும்பெந்தானே தானம் தரராரம் தரராரம், அதெல்லாம் அடுத்ததுல போகும். அது வந்து பாலமுரளி கிருஷ்ணா உன்னுடைய குரலினுடைய தன்மை இதுதான் அப்படிங்கறத நான் சொல்லியிருந்தேன். அதை அப்படி கரெக்டா கேட்சப் பண்ணிட்டாரு. யாரு? MS விஸ்வநாதன். அவர் எனக்கு வச்ச பெயர் வந்து துளசின்னு வச்சுட்டு, சரி இன்னொன்னு அப்புறம் வந்து அவனுக்கு கல்யாணம் ஆயிருச்சு அப்படிங்கறதுனால வந்து MS விஸ்வநாதன் வந்து இப்ப இவளுக்கு கற்பனையில கூட குருதட்சணை கொடுக்கணும்னு நீ நினைச்சிடாத. அப்ப இவள் என்ன பண்ணணும்? இவளை உன்னோடதுன்னு நீ சொல்லிடு. உன்னை அவளோடதாகவும் அவளை உன்னோடதாகவும் நீ ஆக்கிக்கோ. அப்ப அது உனக்கே அது சொந்தமானது தானே. ஆமா, அப்ப அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கும்போது, இந்த உலகம் இயங்குவதற்கு யாரு அதி மன்மதன் பானம், இந்த காமம் தானே காரணம். அதனால இந்த குழந்தைய உன்னோடதா ஆக்கிக்கோ, நீ அந்த குழந்தையோடதான் மாறு. அப்ப என்ன பண்றது? உன்னுடைய மனைவி பேரை இவளுக்கு வெயி, இல்லைன்னா உன் பேரையே விஸ்வநாதன் அந்த விசாலம் அப்படிங்கிற பேரையே இவளுக்கு நீ வச்சிரு. அப்படி வச்சாதான் விசாலாட்சி, விசாலம் அப்படின்னு அந்த பேரும் எனக்கு வந்து MS விஸ்வநாதன் வச்சார். வச்சுட்டு அவருக்கு அந்த பாட்டு தான் நினைத்தாலே இனிக்கும் படத்துல இந்த பாட்டை பாடுறது. எப்படி எங்க எதோட நான் இணைக்கிறேன். அப்துல் கலாம் டக்குன்னு எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. சம்போ சிவசம்போ சிவசம்போ, இந்த பாட்டை ஃபுல்லா கேட்க சொல்றேன். அதுல இவ்வளவு அழகா வெண்ணிலா, ஏன்னா அகல் விளக்கு படத்துல வந்து யாரு என்னுடைய மன்மதன் யாரு அப்படிங்கறத நான் காட்டுவேன் அப்படிங்கறத நான் எல்லாருக்கும் சொல்லியிருந்தேன். அதனாலே பசங்க நான் முதலே சொல்லிட்டேன், பிராமண பசங்களெல்லாம் நான் செலக்ட் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு. பிராமண பசங்களுக்கு நான் கொடுக்கவே மாட்டேன். அண்ணா அந்த கலெக்டர் ஆக்குனது அண்ணா, அதனால குரு சொன்னதுனால அண்ணாக்கு இது பண்ணேன். அது போக ஒரு சில பேர் மட்டும் எனக்கு பிடிக்கும், பிராமின்ஸ்ல விதி விலக்கு, அவளுக்கு மட்டும்தான் நான் செய்வேன். மத்த அந்த என் கூட இந்த ஸ்ரீதர் பிரகாஷ் ஆனந்தன் எங்க பெரியமா எங்க அத்தையோட பேரன், அவன் என்ன கட்டின பட்டம் ஜென்மத்துக்கும் அவன் நரக வேதனை தான் அனுபவிக்கணும். அவன் மட்டும் இல்ல, அவனுக்கு குழந்தை பேரன் பேத்தி இல்லாருன்னு நிம்மதி இல்லாத வாழ்க்கை வாடும். நான் தினம் எனக்கு நினைவு வந்த நாள்ல இருந்து அவனை சபிச்சுக்கிட்டே தான் இருக்கிறேன். நல்லாவே இருக்கக்கூடாது. எனக்கு பிராமணால் மேல வெறுப்பு வர காரணம், பசங்க மேல வெறுப்பு வர காரணம் இந்த பிரகாஷும் ஒன்று. நல்ல விஷயம் பேசிட்டு அவனை போய் நினைச்சுக்கிறது. அப்போ அந்த மன்மதன் யாரு அப்படிங்கிற கேட்கும் போதுதான் அது அகல் விளக்கு படத்துல இவனுக்கு பௌர்ணமி உபதேசம் நான் கொடுக்கறேன். யாருக்கு? இவனுக்கு விஜயகாந்துக்கு, விஜயராஜனுக்கு பௌர்ணமி உபதேசம் கொடுத்ததுனால என் பேர் வந்து பௌர்ணமி, பூர்ணிமா, வெண்ணிலா, இந்த பேர்லாம் உண்டு. அதனால டைரக்டர்ஸ் எல்லாம் தங்களுடைய படங்கள்ல யார் யாரெல்லாம்
எங்கிட்ட இருந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறாங்களோ அவங்க எல்லாம் தங்களுடைய படத்துல, அதாவது இந்த அகல் விளக்கு படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் யார் யாரெல்லாம் வாங்கினாங்களோ அப்பெல்லாம் இவங்கெல்லாம் வந்து தங்கள் படத்துல வெண்ணிலாவை காட்டுவாங்க. பாடல்ல நிலவு, வளரமதி, பிறை, தேய்பிறை எல்லாத்தையும் காட்டிட்டு வருவாங்க. கரெக்டா இருக்கு. அப்புறம் இதையும் இந்த பாட்டையும் பாடிட்டு உல்லாச நிராகுல யோகவித சல்லாப வினோதனும் நீ அல்லையோ. இந்த சிவசம்பவம் அந்த பாட்டை பாடிட்டு உல்லாச நிராகுல யோகவித சல்லாப வினோதனும் நீ அலையோ. எல்லாமற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே. அதையும் அருண் திவாரி, அப்துல் கலாம் அன்னைக்கு போட்ட அந்த பாட்டை, போன்ல சொன்ன அந்த பாட்டை மறுபடியும் 92ல அருண் திவாரி இவங்க எல்லாருக்கும் இதே பாட்டை சட்டன்னு ஞாபகம் வந்து இதே பாட்டை மறுபடியும் நான் பாடுறேன். இதே பாட்டை பாடுறேன். இப்போ எத்தனை வருஷம் ஆயாச்சு, 92ல நான் பாடுறேன். அருண் திவாரி இவங்க எல்லாரும் என்னை பார்க்க வரும்போது இந்த ஃபாரினர்ஸ், அந்த நம்ம இந்திய நாட்டு விஞ்ஞானிகள் அவங்க எல்லாம் வரும்போது அவங்களுக்கு இந்த பாட்டை பாடுறேன். சரி, இப்போ இந்த தண்ணி கிடைக்கல, ஏதோ ஒரு சூழல நம்ம மாட்டிக்கிட்டோம், தண்ணி இல்ல, அதுல காயின் போடுறதுக்கு ஒண்ணும் இல்ல, அப்படிங்கும் போது நம்ம என்ன பண்ணணும்? அப்படிங்கும் போதுதான் இதையும் சொல்றேன். வானோ புன்னல் பார் கண்ணல் மாருதமோ ஞானோதயமோ அருணான் மறையோ. வானோ புன்னல்லோ கண்ணல் மாருதமோ ஞானோதயமோ அருணான் மறையோ. யானோ மனமோ எனையாட இடம் தானோ பொருளாவது ஷண்முகமே. யானோ மனமோ எனையாட இடம் தானோ பொருளாவது ஷண்முகமே. இத ஆஞ்சநேயர் கோவில் படிக்கட்டுல 1வது படி, 2வது படி, 3வது படி, 4வது படி, 5வது படி, 6வது படியில நின்னுக்கிட்டு அங்கங்க எல்லாரும் நின்றுட்டு கை கட்டு, யாரும் என்ன இப்படி கும்பிடு போடக்கூடாது, அழகா சமமா இப்படி கை கட்டிக்கிட்டு தான் கேட்கணும். இப்படி கேட்கணும், அங்கங்க நின்றுட்டு இப்படி கேட்கணும். எல்லாருக்கும் இத எவ்வளவு சொல்றேன். சம்போ சிவசம்போ சிவசம்போ ஜகமே தந்தீரம் சுகமே மந்தீரம் மனிதன் எந்தீரம் சிவசம்போ. நெஞ்சம் ஆலயம் நினைவே தேவதை தினமும் நாடகம் சிவசம்போ. இதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த பாட்டை ஃபுல்லா கேளுங்க அப்படின்னு. சரி, பாட்டை கேட்க முடியலன்னா என்ன பண்றது? ஓ, அப்படி ஒண்ணு இருக்கோ? அதுக்குத்தான் சொல்லி கொடுக்கிறேன். சாந்தாகாரம் புஜகசைனம் பத்மநாபம் சுரேஷம் வருதா? சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாகாரம் ககன சத்ருசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி தியானகம்யம் முந்தே விஷ்ணும் பவபைகரம் சர்வலோகைகநாதம். இதெல்லாம் போருக்கு. விஞ்ஞானம்ங்கிறது சும்மா இல்லை, கண்டுபிடிப்புங்கிறது. கோள் அனுப்புறது இதுக்கெல்லாம். மேகசியாமம் பீத கௌசேய வாசம் ஸ்ரீவத்சாங்கம் கௌஸ்துபோத்வாசிதாங்கம் புண்ணியோபேதம் புண்டரீகாயதாட்சம் விஷ்ணும் வந்தே சர்வலோகைகநாதம். சசங்க சக்கரம் சக்ரீட குண்டலம் சபீர வஸ்திரம் சரசேருவேக்ஷணம் சகாரவக்ஷஸ்தலஸ்தோபி கௌஸ்துபம் நமாமி விஷ்ணும் சிரசா சதுர்புஜம். छायायां पारिजातस्य हेमसिंहासनोपरि आसीनम् अम्बुदश्यामम् आयुधाक्षमलङ्कृतम्
சந்திரானனம் சதுர்பாகும் ஸ்ரீவத் சாங்கித வக்ஷசும் ருக்மிணி சத்யபாமாப்யாம் சகிதம் கிருஷ்ணமாஸ்ரீ. நீ என்ன பண்ணு, இந்த ஸ்லோகத்தை ஃபுல்லா மனப்பாடம் பண்ணி வச்சு. ஆமா, நான் தான் முஸ்லீம் ஆச்சே, நான் தான் கிறிஸ்டின் ஆச்சே, எனக்கு தான் கடவுள் நம்பிக்கையே கிடையாதே. ஓ, இப்படி ஒண்ணு இருக்கோ? நீயே இந்த ஸ்லோகத்தை விஷ்ணுவா பாக்குற. அதுல கடைசியில ரம் நம் ஷம் ஹம் பம் யம் ரம் வருதா வருதா? உனக்கு அந்த பூர்ணானஸ்வரத்தோட கூட்டத்தான் நான் வந்து கொடுக்கறேன். எப்போ நீ விஞ்ஞானத்துக்கு நீ போயிட்டியோ, எப்போ பொதுவான மக்களுக்கு பொதுவான ஒரு விஷயத்தை நீ கொடுக்க போறே அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அங்கு ஜாதி என்பதும் கிடையாது, மதம் என்பதும் கிடையாது, இவன் தான் இறைவன் என்பது கிடையாது, இந்த இறைவனை வணங்குவோம் என்பது கிடையாது, அந்த கடவுளை வணங்குவோம் கிடையாது. அல்லாஹ் அனைத்தையும் நீங்கி நிற்கின்றான். கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். பூர்ணமதக பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. அப்ப புத்தர் வந்தாரு. புத்தர் என்ன சொன்னாரு? எல்லா விஷயங்களும் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் பொறுக்கி எடுத்து இப்படி வாழு, இந்த மார்க்கத்துல போன்னு அவர் சொல்றாரு. அவ்வளவுதான். நீ ஒரு பாதையை நீ எடுத்துக்கிட்ட, இந்த ஒரு விஷயத்தை நீ பண்ண போற அப்படின்னா, இந்த இதனால இவ்வளவு இத்தனை நல்லது நடக்கணும், நமக்கும் நல்லது நடக்கணும், மற்றவங்களுக்கும் நல்லா நடக்கணும், நம்ம சார்ந்து இருக்கணும், இந்த விஷயத்தை நீ நினைச்சுக்கிட்ட அப்படின்னாலே உனக்கு இறைவன் என்பதே கிடையாது. இறைவனை இந்த குறிப்பிட்ட இறைவன் என்பது கிடையாது. எல்லாத்தையும் கடந்து நிற்போம். இதேதான் சைத்தானியத்துக்கும் வரும். இதேதான் எப்ப பூலோகத்துக்குள்ள வந்தாச்சோ, எப்ப நீ நல்ல விஷயம் பண்ணும்போது அதற்கு எதிரான தீய சக்தின்னு ஒண்ணு வரும். அப்ப தீய சக்தின்னு ஒண்ணு வராம இருக்கிறதுக்கு நீ என்ன பண்ணணும் அப்படின்னு ஒண்ணு கேக்குதுல. இந்த விஷயத்தை நீ பண்ணும்போது உனக்குள்ள இந்த ஒற்றுமை உணர்வு, ஓம் என்ற செய்வோம் அப்படிங்கிற ஒற்றுமை உணர்வு வரும்பொழுது எல்லாருடைய மனசுலையும் இது நல்லதுக்கு மட்டும்தான் பயன்படணும், தீயதுக்கு பயன்படக்கூடாது அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் ஒருங்கிணைப்பு ஏற்படும் போது, அந்த சுயநலம் இல்லாமல் நாம பண்ணும்போது அதற்கு இணையான எதிர் சக்தி தீய சக்தி உருவாகாமல் நின்றுவிடும். ஒரு விஷயத்தை பண்ணும்போது இவ்வளவு விஷயங்கள் இருக்குங்கிறத ஆஞ்சநேயர் கோவில் படிக்கட்டுல இத்தனை பேருக்கும் நான் சொல்லிட்டு இருக்கேன். சிறப்பு. அந்த ஃபாரினர்ஸ்க்கு இது புரியலையே, அப்போ டிரான்ஸ்லேட் பண்றவனுக்கு இந்த விஷயம் நல்லா புரியணும். டிரான்ஸ்லேட் பண்றவன் வந்திருக்காலே அவளுக்கு நல்லா புரியணுமே. உங்களுக்கு புரிஞ்சுதா சொன்னது? நல்லா புரிஞ்சுது. உங்களுக்கு அதை விளக்கம் சொல்ல முடியுமா? முடியும், சொல்லிடுவோம். கரெக்டா அவங்களுக்கு அதை டிரான்ஸ்லேட் பண்ணி அந்த ஃபாரினர்ஸ்க்கு சொல்றாங்க. அந்த அளவுக்குலாம் ஹேமாலாம் இங்கிலீஷ்லாம் பேச மாட்டான். இவங்களுக்கு விளக்கம் சொல்ற அளவுக்கு ஃபாரின் இங்கிலீஷ் எனக்கு பேச வரும். ஆனா இவ்வளவு சொல்ற விஷயங்களையும் நான் இங்கிலீஷ்ல கம்போஸ் பண்ணணும்னா இடிஞ்சிரும். இவ்வளவும் நான் சொல்லணும் அப்படின்னு. ஏமா அந்த அளவுக்குலாம் இங்கிலீஷ் ஞானி கிடையாது. புரிஞ்சா? இங்கிலீஷ் தெரியும், அவன் அளவுக்குலாம் நம்ம பண்ணக்கூடாது. எனக்கும் இங்கிலீஷ் தெரியும் அதெல்லாம் கிடையாது. ஃபாரின் ஸ்டைல எனக்கும் இங்கிலீஷ் பேச வரும். ஆனா அந்த இடத்துல நம்ம காட்டிக்க கூடாது. காட்டிக்கிட்டோம் அப்படின்னா அப்ப உபதேசம் பண்றவன் எல்லாருக்குமே இங்கிலீஷ் தெரியணுங்கிற அர்த்தம் வந்திருக்குல்ல, வரக்கூடாது. நான் என் பாஷையில தான் நான் பேசுவேன். டிரான்ஸ்லேட் பண்ணி இது ஒண்ணு. அடுத்து என்ன சொல்ல வந்தேன்? அவ்வளோ. இது அப்துல் கலாம் பத்தி நான் ஏற்கனவே சொல்ல வந்த விஷயம், மறந்து போன விஷயம் இப்பப்போ ஞாபகம் வருது. பிடமெரிக்கரோட பையனை எங்கேயாவது நீங்க சந்திச்சீங்கன்னா, தேடி கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, அந்த சனியனை என்கிட்ட பிடிச்சி கூட்டிட்டு வாங்க. நல்லா அட்டிக்கணும், எனக்கு அட்டி வெளுக்கணும். இத்தனை வருஷமும் நாங்க பிரிஞ்சு இருந்த கோவத்தை பூரா, அவன் கொண்டாடிக்கலாம் நான் பயப்பட மாட்டேன். அவனுக்கு குழந்தை பிறந்து பேரம்பத்திலாம் எடுத்துலாம் நான் பயப்பட மாட்டேன். இதே அடி தான் நம்ம இனிச்சு பெக்கிட்டாரு. பிச்சி அடி அவனுக்கு இருக்கு, அடி அவனுக்கும் அடி இருக்கு, என் கைனால இருக்கு. பேரம்பத்தி எடுத்தாலாம் நான் பயப்படவே மாட்டேன். அடி இருக்கு, அவனுக்கு இருக்கு. அப்புறம் அவனோட மாப்பிள்ள, அவன் யாரு, அவனோட பிறண்டு, ஐயோ பேர் அவனாட்டைக்கு வச்சு கொடுங்க, அவனுக்கு இருக்கு அடி, அவனுக்கு இருக்கு அடி. ஆனா கண்ணை நான் அடிக்க மாட்டேன், சீப் பண்றேன் நான். மாலிங்கம் பையன் கண்ணா இருக்கான்ல, அவனெல்லாம் நான் அடிக்கவே மாட்டேன், சீப்ப அப்படின்றவன். ஏன்னா இவங்கள நான் அடிப்பேன்னா எனக்கு இவங்களை ரொம்ப பிடிக்கும். அறிவேடுகள் கிடைச்சானா அவனுக்கும் அடி இருக்கு. ஏன்னா இவங்களெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால அடிப்பேன். கண்ணனை சீன்றுவேன் நான். அச்சா எப்படியாவது எனக்கு அவன் கிடைக்கணும். எவ்வளவு சண்டை போட்டிருக்கோம் நாங்க. ஏன்னா அப்துல் கலாம் இவங்களுக்கெல்லாம் இந்த சக்தி கொடுக்கறோம், அந்த விஞ்ஞானம் அந்த இதுக்கு கொடுக்கறோம்னா
பிணமெரிக்கிறவரோட பையன்கிட்ட இருந்து நான் சக்தி எடுத்திருக்கேன். அவனும் அந்த அவன் அப்பாவோட பிணமெரிக்கிறதுக்கு ஹெல்ப் எல்லாம் பண்ணுவான். போறோம், பிராமணால கும்பிடுறோம், நமஸ்காரம் பண்றோம், காயத்ரி மந்திரம் சொல்றோம், சுவாமி. அப்படி கிடையாது. செய்யும் தொழிலிலும் இறைவன் இருக்கின்றான். அப்ப என்ன வளர்த்தது யாரு? துப்புரவு தொழிலாளர். துப்புரவு பணி சினிமா தேட்டர்ல அங்கெல்லாம் துப்புரவு பணி செய்வாங்க, அவங்க தான் என்னை வளர்த்தாங்க. இடமறிக்கிறது தான் என்னை வளர்த்தாரு. எங்க ஊர்ல இருக்கிற சேரி மக்கள் தான் என்னை வளர்த்தாங்க. நிறைய பேர் மீனவர்கள், மீனவ சமுதாயமும் என்னை வளர்த்தது. அதனால செய்யும் தொழிலை வச்சுதான் ஒருத்தனை மேல் ஜாதி கீழ் ஜாதின்னு எடை போடக்கூடாது. ஒருத்தன் கீழ் ஜாதியா மேல் ஜாதியா அப்படிங்கறத அவனுடைய எண்ணங்கள், செயல்பாடுகள், பேச்சுக்கள், சரீரத்தை எவ்வளவு சுத்தமா வச்சுட்டு இருக்கிறான், மனசை எவ்வாறு சுத்தமா வச்சுட்டு இருக்கிறான், சுற்றுப்புறத்தை எப்படி சுத்தமா வச்சுட்டு இருக்கிறான், தன்னை சார்ந்து இருக்கிறவங்களை எப்படி நல்லா வச்சுட்டு இருக்கிறான், தான் யாரை சார்ந்து இருக்கிறோமோ அவங்கள எப்படி நன்றியோட இருக்கிறான், தனக்கு நல்லது செஞ்சவங்களெல்லாம் எவ்வளவு நன்றியோட நினைச்சு பாக்குறான். இதெல்லாம் அடிப்படையாக கொண்டதுதான் இந்த விஷயங்கள் இருக்கு. இல்லை, அதை வச்சுதான் நல்லவன் கெட்டவன், தீயவன் நல்லவன், அதை வச்சுதான் மேல் ஜாதி கீழ் ஜாதி அப்படிங்கறத வச்சுட்டு மணிவண்ணனும் நானும் பேசிட்டு இருக்கோம். செம காமெடியா இருக்கும், வேந்து சிரிக்கலாம். வாழ்க்கையில இனிமையான ஒரு நண்பர்கள் அப்படின்னா மணிவண்ணன், இயக்குனர் மணிவண்ணன். அது அடுத்த பதிவுல பேசுவோம். அதுக்கு அடுத்த பதிவு வந்துன்னா இன்னைக்கு குன்னக்குடி வைத்தியநாதன் பத்தி தான் பேசணும்னு இருந்தேன். இடையில இந்த அப்துல் கலாம் ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா இது? இதெல்லாம் நம்ம பண்றோம்னா இப்ப நான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு நம்ப முடியல பதில் வைக்கவும். நான் சொன்னதெல்லாம் இப்ப நான் சொன்னதெல்லாம் நம்ப முடியலையா? பதில் வைக்கவும். வானோ புன்னல்லோ கண்ணல் மாருதமோ ஞானோதயமோ அருணான் மறையோ யானோ மனமோ எனையாட இடம் தானோ பொருளாவது ஷண்முகனே. செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மா இரு சொல் அற என்றலுமே அம்மா பொருளொன்றும் அறிந்தினமே. மெய்யே என வெவ்வினை வாழ்வை உகந்து ஐயோ அடியேன் உழலத் தகுமோ. ஐயோ வெயிலோ கழலோ முழுதும் செய்யோய் மயிலேறிய வாகனமே. எல்லாம் முருகன். முருகன் என்பது அசுரர்களை அழிப்பவன், தீய சக்திகளை மனிதர்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய அசுரர்களை அழிக்க வந்தவன் அந்த முருகப்பெருமான். அதுதான் அந்த ஏவுகணை, அந்த இது சேட்டலைட்ஸ் செயற்கைக்கோள் அனுப்புறது. இங்கு நடப்பதை எல்லாம் பார்க்கிறதுக்கு செயற்கைக்கோள் அனுப்பும் போதும் சுயநலம் என்ற ஒன்று இருந்து அவங்க தயாரிக்கிறாங்க. அதை டீஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்ப, செயல்பட விடாம. அதையும் மீறி இந்த பாலு இருக்கான்ல, ராஜுவோட ஃப்ரெண்டு, நான் சடங்கானப்போ உனக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லி பயங்காட்டினானே, இந்த ராஜுவா அந்த ராஜுவா, அந்த விஜயகாந்துக்கு பூரா வசவு வாங்கி கொடுத்தேன். வசவு சினிமா டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், சில நடிகர்கள் எல்லாருக்கும் அந்த விஷயம் போயிருச்சு. இந்த மாதிரி ராஜு பண்ணியிருக்கான், சடங்கான என்ன செய்யன்னு சொல்லி கொடுக்காங்க, பேய் அடிச்சிருக்கு, பிசாசு அடிச்சிருக்கு சொல்லி பயங்காட்டி வச்சிருக்காங்க. எல்லாரும் ஏன் விஜயகாந்த் இந்த மாதிரி பண்ணிருக்கிறாரு, சின்ன குழந்தைக்கு இது கூட ஒண்ணு சொல்லி ஏன் இந்த மாதிரி இல்ல, அவர் சடங்கானது யாருக்கும் தெரியக்கூடாது. சரி, தெரியக்கூடாது மறைச்சாலும் என்ன செய்யணுங்கிறத சொல்லி கொடுத்துருக்கலாம் இல்லையா? அப்படி ஒரு கேள்வி வந்தது. நிறைய சினிமா தியேட்டர் ஓனர்ஸ், அதை விட்டுட்டு என்ன ஓனர்ஸ் அண்ணா என்ன நீங்க பாக்கவே இல்லையா? டைப் சார் கண்ணா விட்டுட்டு அவங்க மாட எங்க போயிட்டாரு. போன் வந்திருக்கும், பேசிட்டு இருப்பீங்க. சலோ, எவ்வளவு நேரம் ஆச்சு? 42 minutes ஆயிடுச்சு. சரி, யாரு சிறு வயசு அன்னெசரி கால்ஸ்லாம் வருது. ஓகே, பாய். அப்துல் கலாமுக்கு வீணை வாசிக்க
சொன்னது நான். நல்ல வேளை ஞாபகம் வந்துருச்சு. அப்பா அதுல ஒருத்தர் வந்து என்னுடைய இவங்க வந்து கேக்குறாங்க, இவருக்கு மட்டும் வீணை வாசிக்க சொல்லியிருந்திருக்கா இல்லையா, அப்துல் கலாமுக்கு வந்து வீணை வாசிக்க சொல்லியிருக்கா இல்லையா, இசை கருவி சொல்லியிருக்கிறா இல்லையா, அந்த விஞ்ஞானம் உலகத்துல இருக்கும்போது அவங்களுக்கும் அந்த இசை கருவிகள் இருக்கணும், இசை கருவிகள் இசைக்கவும் தெரிஞ்சிருக்கணும், அதை ரசிக்கவும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அப்துல் கலாமுக்கு வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா வீணை இசை. இல்ல வேலை ஞாபகம் வந்தது. அப்பா அவர் கேக்குறாரு, என்னை வளர்க்குறவர் கேக்குறாரு, நந்தினி அப்படின்னா என்ன அப்படின்னு. இவருக்கு வந்து வீணை சொன்ன இல்லையா, அப்ப இவங்களுக்குலாம் அப்படின்னாரு. இவங்களுக்குலாம் வந்து தம் தம் தின் டம் தக் கேட்ட தம் கேட்ட நம் நம் கின் நம் தக். மிருதங்க இசை கேட்கலாம், கொட்டு மேளம் இசை கேட்கலாம். ஏன்னா இதெல்லாம் மாட்டினுடைய தோலிலிருந்து தயாரிக்கக்கூடியது. கடந்து போகணும், அது கடந்து போகணும். இது ஒரு சயின்டிபிக்கல் ட்ரூத். இத பத்திலாம் பேசணும் அப்படின்னாக்க என்னை விட விவரம் தெரிஞ்சவாள் வச்சுட்டு பேசணும். ஏன்னா நான் ஏதாவது பேச தெரியாம ஏதாவது லூஸ் டாக் பண்ணிட்டு அதுக்கு திங்குன்னு ஆடிடக்கூடாதுல்ல. எல்லாரும் கவனமா இருக்கணும் இல்லையா. ஏன்னா நான் அப்பதான் அம்னீஷியால இருந்து தெளிஞ்சு வந்துகிட்டு இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமா தான் யோசிச்சு தெளிவா பேசணும். இப்ப என்னை விட விஷயம் தெரிஞ்சவங்க, ஆராய்ச்சியாளர்கள், இவங்களெல்லாம் வச்சுட்டு தான் இந்த மாதிரி விஷயத்த நம்ம பேசணும். அதனால கோடு மட்டும் பேசுறேன். இது எப்படி இதை வச்சுன்னு நீ சொல்றன்ற கேள்விக்கு உண்டான பதில் அவளை வச்சுன்னு தான் நம்ம பேசணும். நான் பேசணும், யோசிச்சு தான் நான் சொல்லணும். கிஞ்சரா பறையடித்தல், டக்கு 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 பறையடித்தல், பறையடித்தல். அதுக்கப்புறம் கிஞ்சரா, உடுக்கை இசை, கிஞ்சரா. அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்லல, கிஞ்சரா, தபேலா, மிருதங்கம், கெட்டிமேளம், அப்புறம் பறையெடுத்தல் சொல்லிட்டேன். ஆமா, இந்த தாளம் போடக்கூடிய இசைக்கருவிகள் எதெல்லாம் இருக்கோ தோலினால் செய்யப்பட்டது. இந்த தகரத்துல டன் டன் அது கிடையாது, அந்த இது கிடையாது. உலோகங்களால் செய்யப்பட்டதை வச்சு பண்ணக்கூடாது. மாட்டினுடைய தோல், மரக்கட்டை இதெல்லாம் வச்சுட்டு பண்றாங்க இல்லையா, அதை வச்சுட்டு பண்ணக்கூடிய அந்த இசைக்கருவிகளை இவங்க அடிக்கடி கேட்கணும், இல்லை கற்றுக்கொள்ளவும் வேண்டும். அப்படிங்கறத ஆஞ்சநேயர் கோவில் படிக்கட்டுல வச்சு, அண்ணா என்ன பதிலே வைக்க மாட்டேங்கிறேன், அதை வச்சுட்டு அப்பா அவங்களுக்கு சொன்னேன். மிருதங்கம், கிஞ்சிரா, பறையடித்தல். நான் சொல்ல மறந்துட்டேன், நல்லவனு ஞாபகம் வந்துருச்சு. ஏ ஆக்காட்டி ஆக்காட்டி எங்கெங்க முட்டையிட்ட, எங்கெங்க முட்டையிட்ட, எங்கெங்க முட்டையிட்ட, இந்த பாட்டு இருக்குல்ல, நான் கல்ல தொலைச்சு கருவறையில் முட்டையிட்டேன், கரிமலை என்னமோ வரும். ஏல குருவிய நீ ஏந்தியடக்கூடாது, எத்தும் கிளியே நீ தயங்கியடக்கூ. பறையாட்டம், அந்த டான்ஸ் யார் அமைச்சாங்கன்னு தெரியல, உண்மையிலேயே ரொம்ப பாராட்டும். ஏன்னா பறை இசை ரொம்ப பிடிக்கும். அதுல அந்த பறை நடனம் இருக்கு, அதை ரசிச்சு பார்ப்பேன். அதை நான் சின்ன குழந்தையில இருந்ததெல்லாம் நான் பறையாட்டத்தை நான் பார்த்ததே கிடையாது. எப்ப பார்த்திருக்கேன், அந்த இவங்களுக்கு சொல்லும் போது எங்கயோ ஒரு கோயில் கடையோ எங்கேயோ நாங்க போயிருந்திருக்கும் போது இந்த பறையடித்தலை நான் பார்த்திருந்தேன். வளர்ந்து பெருசாகி 90, 91, 92ல வந்து சுந்தரபாண்டியபுரமோ எங்கேயோ நான் போயிருந்திருக்கும் போது அங்க பறையடிச்சிட்டு இருந்தாங்க. அருமையா இருந்துச்சு, வட்டமா ரவுண்டா இருந்துச்சு. ஏதோ ஒரு இடத்துல பறையடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த பிணமரிக்கரோட அந்த இவர் இருக்கிறாங்க, வளர்ப்பார்ல, அவர் என்னை சுந்தரபாண்டியபுரம் கூட்டிட்டு போயிருந்தாரு. உங்க சொந்தக்காரங்க யாரோ இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் இந்த ஊருக்குள்ள அப்படி சுத்தி பார்க்க போகும்போது அங்க ரவுண்டு கட்டி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க பறையடித்தல். அந்த பறையடிக்கிறது வந்து எனக்கு ஞாபகம் வந்தோடனே அந்த இதை நான் வந்து சொல்றேன். இதெல்லாம் இவங்கெல்லாம் கேட்கணும். கற்றுக்கொண்டாலும் நல்லது, கேட்டாலும் நல்லது. நீங்க அருண் திவாரி கிட்ட, அவர் இப்போ உயிரோடு இருக்காரா என்னன்னு தெரியல, கேட்கலாம். அவங்க கூட யார் யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்களுக்கு ரொம்ப வயசா, எனக்கே 53, 54 வயசு ஆக போகுது. எனக்கே எவ்வளவு வயசாகும் போது என்னை விட எவ்வளவு வயசு பெரியவங்க. இப்போ அவங்களுக்கு இதெல்லாம் ஞாபகம் இருக்குமா என்னன்னு தெரியாது. ஃபேக்ட் செக் செய்து கொள்ளலாம். நன்றி. தனிமையிலே சொல்ல மாட்டேன். இந்த பாட்டு பாடிட்டு இருக்கும்போது
இந்த இருக்குல்ல இந்த பாட்டு, இந்த பாட்டு முடிஞ்ச உடனே இந்த பாட்டு எனக்கு தானாக வந்தது. நினைப்பாது என்னோட அம்மு, என்னோட அம்முவோட பாட்டு, செல்லக்குட்டி, என்னோட செல்லத்தோட பாட்டு இது. நடப்பது நலமாகும் நான் இருந்தால் உன்னோடு, நடப்பது நலமாகும் நான் இருந்தால் உன்னோடு. இந்த பாட்டு வந்தது தானா. அடுத்தது இந்த பாட்டு வந்தது. கட்டுமா போகட்டுமா நீலக்கம்புயிலே, கட்டுமா போகட்டுமா. அடுத்து இந்த பாட்டு. இந்த பாட்டுல எல்லாரும் கை கட்டி இருப்பாங்க. இந்த கூட்டத்துல இருக்கிறவங்க எல்லாரும் கை கட்டி இருப்பாங்க. என்னை மாதிரியே சில பேர் நின்று இருப்பாங்க. என்னை மாதிரியே கை கட்டுதல், என்னை மாதிரியே நிக்கிறது, என்னை மாதிரி இப்படி கை கட்டுறது எல்லாரையும் செட் பண்ணிருப்பாங்க. நிறைய குரூப் பாடல்கள் எல்லாம் அந்த மாதிரி இந்த கூட்டத்துல உள்ளவங்க எல்லாம் அந்த கை கட்டி இருப்பாங்க. அதெல்லாம் இப்பதான் நான் கவனிக்க ஆரம்பிச்சிருக்கேன். எங்க அம்மா செல்லக்குட்டி வந்துருச்சு. மயிலே மயிலே மனசு சொன்னாலுமே, கை கட்டியிருப்பாங்க. எல்லாரும் கை கட்டியிருப்பாங்க. எங்க அம்மு கண்கள் என்ன ஒரு அழகு தெரியுமா. அச்சா, மிஸ் பண்ணிட்டேனே நான் இவனை. இந்த பாட்டு கிட்டத்தட்ட நல்லா ஒத்து பாத்தீங்கன்னா, நல்லா கவனிச்சீங்கன்னா அவனுடைய கண்களும் என்னுடைய கண்களும் நல்லா ஒத்து போகும். அவன் பேசுற ஸ்டைலும் நான் பேசுற ஸ்டைல், அவன் என்கிட்ட இருந்தா என்னை மாதிரிதான் பேசுறதுக்கு கத்துட்டோம். ஒரு தடவை நாங்க மீனாட்சி அம்மன் கோயில படியில உட்காந்துட்டு இருக்கும்போது, நான் கீழ்படியில உட்காந்துருக்கேன், மேல அப்படி படியில அடுத்தடுத்த படியில உட்காந்துட்டு இருக்கும்போது நான் அப்படி சிரிச்சேன். உன்னே சிரிப்பு அழகா இருக்கு அப்படின்னு என்னைய மாதிரியே அடுத்தடுத்த படங்களை சிரிக்க ஆரம்பிச்சோம் சடங்காரதுக்கு முன்னாடி. அப்புறம் அடுத்தடுத்து நான் எப்படிலாம் இது பண்ணாலும் அது மாதிரியே அவனை அப்படியே மிமிக்ரி அதே மாதிரி பண்ண ஆரம்பிப்போம். இங்க 2 பேரும் அசைவு, பேச்சு அசைவு, பேசுற ஸ்டைலு அதெல்லாம் ஒன்று போல இருக்கும். தனிமையிலே ஒரு ராகம் ஒரு தாளம் உருவாகும், தனிமையின் இனிமைகள் பிறந்தது, இளமையின் கனவுகள் பலித்தது. பாரதி கண்ணம்மா, பாரதி நான் தான், பொன்னம்மா நான் தான், பொன்னி நான் தான். திரைப்படத்துல வரக்கூடிய பொன்னிங்கிற கேரக்டர். பாய். நம்பினால் நம்புங்கள், நம்பாட்டி உங்களுடைய விருப்பம். பாய்.
பதிவுகள் போட வேண்டியது என்னுடைய கடமை. பாய் அண்ணா, பாய். நிப்பாட்ட போறேன்.